सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 23/1/1979 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: நிரந்தர சுமங்கலிதான் எப்பொழுதும் சம்பன்னமானவராக இருக்கின்றார். இன்று பாப்தாதா குழந்தைகளின் உயர்ந்த பாக்கியம் மற்றும் நிரந்தர சுமங்கலியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் பாக்கியம் நிறைந்தவர் மற்றும் நிரந்தரமான சுமங்கலி ஆவார். பாக்கியத்தை உருவாக்குபவர் மூலமாக என்ன பாக்கியம் கிடைத்திருக்கிறதோ அதை நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்களா? உலகில் உயர்ந்த வாழ்க்கை என்பது ஒன்று சுமங்கல்யம், இன்னொன்று பாக்கியம் என்ற இந்த இரண்டு விஷயங்களில்தான் இருக்கிறது. ஒருவேளை எப்பொழுதும் சுமங்கல்யம் இருக்கவில்லை என்றால் முழு வாழ்க்கையும் வீணானதாக அனுபவம் செய்வார்கள், ரசனையற்றது என்று நினைப்பார்கள். ஆனால் உங்கள் அனைவருக்கும் அழிவற்ற சுமங்கல்யம் இருக்கிறது. அது ஒருபொழுதும் அழியாதது. ஏனென்றால் அழியாத அமரநாதர் தான் உங்களுடைய மாங்கல்யதாரர். எப்படி அவர் அமரராக இருக்கிறாரோ அதேபோல் உங்களுடைய மாங்கல்யமும் அமர நிலையுடையதாகும். சுமங்கலி தன்னை உலகத்தில் எப்பொழுதும் உயர்ந்தவராக நினைப்பார். சுமங்கலி நிரந்தர வாழ்க்கை துணையின் காரணமாக தன்னை திருப்தியானவராக நினைப்பார். இன்றைய நாட்களில் உலகத்தில் எந்த ஒரு உயர்ந்த காரியத்தையும் செய்வதற்கு பொறுப்பாளராக சுமங்கலிகளைத்தான் முன்னார் வைப்பார்கள். சுமங்கலிகள் எப்பொழுதும் நன்றாக அலங்கரிக்கப்படுவதற்குரியவராக ஆகின்றார். சுமங்கல்யம் இல்லை என்றால் அலங்காரமும் இல்லை. சுமங்கல்யத்தின் அடையாளமாக திலகம் மற்றும் திருமாங்கல்யம் இருக்கும். சுமங்கலி எப்பொழுதும் மாங்கல்யத்தின் பொக்கிஷத்தை அனைத்து பொக்கிஷம் என்று அனுபவம் செய்வார். அதாவது தன்னை நிரம்பியவர் என்று நினைப்பார். அந்த மாதிரியேதான் இந்த அனைத்து பழக்க வழக்கங்களும் அழியாத சுமங்கல்யத்தின் நினைவாகத்தான் கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் உண்மையான சுமங்கலிகள், முழு உலகிலும் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் என்று வர்ணனை செய்யப்பட்டு பூஜையும் செய்யப்படுகிறீர்கள். இன்றைய உலகம் நிரந்தர சுமங்கலிகளான உங்களுடைய ஜட விக்கிரகங்களை இந்த ஆத்மாக்கள் அமர்நாத், அதாவது பதி பரமேஸ்வரனின் உண்மையான பார்வதிகள் என்று பார்த்து குஷியடைகிறார்கள். நீங்கள் உண்மையான சுமங்கலி ஆத்மாக்கள், நிரந்தர நினைவு என்ற திலகமிட்டவர்கள் மற்றும் மரியாதைகளின் ஆன்மீக சட்டத்திட்டங்கள் காப்பு கயிறு கட்டியிருக்கும் ஆத்மாக்கள், எப்பொழுதும் தெய்வீக குணங்களின் அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்ட ஆத்மாக்கள். நீங்கள் நிரந்தர சுமங்கலி ஆவீர்கள். எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய மற்றும் உலக மாற்றத்தின் உயர்ந்த காரியம் மற்றும் மங்கள காரியத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறீர்கள். சங்கம யுகத்தின் இந்த உயர்ந்த மற்றும் அழியாத எல்லைக்கப்பாற்பட்ட சுமங்கல்யத்தின் பழக்க வழக்கம் எல்லைக்குட்பட்ட சுமங்கல்யத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த மாதிரி எப்பொழுதும் சுமங்கலி, அதாவது எப்பொழுதும் சம்பன்னமாக நிறைந்து மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? எப்பொழுதும் தன்னை ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்கிறீர்களா என்று தன்னைத்தானே கேளுங்கள். தனியாக இருக்கிறீர்களா அல்லது ஜோடியாக இருக்கிறீர்களா? தனியாக இருக்கிறேன் என்று நினைத்தீர்கள் என்றால் பிரிந்த நிலையின் வாழ்க்கையின் அனுபவம் செய்வீர்கள். எப்பொழுதும் சுமங்கலி, அதாவது இணைந்திருப்பதாக புரிந்து கொள்வீர்கள் என்றால் சதா சந்தித்து கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வீர்கள். வெகு காலமாக பிரிந்துவிட்டதினால் தன்னுடைய அழியாத துணைவரையும் மறந்துவிட்டீர்கள். மாங்கல்யத்தை இழந்தீர்கள், திலகத்தையும் அழித்துவிட்டீர்கள், அலங்காரங்களையும் தொலைத்து விட்டீர்கள்.
மேலும் பொக்கிஷங்களிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டவராக ஆகிவிட்டீர்கள். நிரந்தர சுமங்கலியிலிருந்து என்னவாக ஆகிவிட்டீர்கள்? யாசிப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிரிந்திருப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். இருந்தும் அமரநாதர் வந்து வெகு காலமாக பிரிந்திருந்த பார்வதிகளுக்கு தன்னுடைய நினைவு திலகமிட்டு சுமங்கலியாக ஆக்கிவிட்டார். எப்பொழுது வெகு காலத்திற்கு பிறகு மிக நல்ல சந்திப்பு என்ன கிடைத்திருக்கிறதோ, இந்த சந்திப்பிலிருந்து ஒரு வினாடி கூட வஞ்சிக்கப்படுபவர்களாக நீங்கள் இல்லைதானே? அந்த மாதிரி துணையை வைத்து நடந்து கொண்டிருப்பவர்கள்தான் நீங்கள் இல்லையா? இன்று பாப்தாதா ஒவ்வொரு பார்வதியும் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் என்று தன்னுடைய பார்வதிகளின் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அலங்காரமோ அனைவரும் செய்கிறீர்கள், ஆனால் இருந்தும் வரிசை கிரமம்தான். அனைவரும் அணிகிறார்கள், ஆனால் எங்கே 9 லட்சம் மாலை மற்றும் எங்கே சாதாரண முத்துக்களின் மாலை? அந்த மாதிரி தந்தையின் குணங்களின் மாலை மற்றும் அமரநாதரின் மகிமையின் மாலை அனைவரின் கழுத்தில் விழுந்திருக்கிறது. இருந்தும் வித்தியாசம் இருக்கின்றது. வித்தியாசத்தையோ புரிந்து கொள்கிறீர்கள்தான் இல்லையா? மகிமை பாடுபவரா அல்லது அப்படி ஆகுபவரா? இதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படியே மரியாதைகளின் திருமாங்கல்யத்தையோ அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். அனைவரும் மரியாதைகளின் திருமாங்கல்யத்தினால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிரந்தர மரியாதா புருஷோத்தமம் ஆவதில் சிலர் வைரத்திற்கு சமமாக ஆகியிருக்கிறார்கள், சிலர் தங்கத்திற்கு சமமாக ஆகியிருக்கிறார்கள், மேலும் சிலர் வெள்ளிக்கு சமமாக ஆகியிருக்கிறார்கள். எங்கே வைரம் மற்றும் எங்கே வெள்ளி? அப்படி வரிசை கிரமமாக ஆகிவிட்டார்கள் இல்லையா? எனவேதான் வரிசை கிரமமான அலங்காரத்தை பார்த்து கொண்டிருந்தோம் என்று கூறினோம். இன்னொரு விஷயம், சுமங்கல்யத்தின் கூடவே பாக்கியத்தையும் பார்த்தோம். உலகியல் முறைப்படி பாக்கியத்தின் ஆதாரம் உடலின் ஆரோக்கியம், மனதின் குஷி, செல்வத்தின் நிறைவு, சம்பந்தத்தின் நிரந்தர திருப்தி, மேலும் தொடர்பில் எப்பொழுதும் வெற்றியடைபவராக இருப்பது. இந்த அனைத்து விஷயங்களினால் ஒருவரின் பாக்கியத்தை பார்ப்பார்கள். அப்படி இப்பொழுது சங்கம யுகத்தின் உயர்ந்த பாக்கியத்தை அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? சங்கம யுகத்தின் ஆன்மீக வாழ்க்கையின் விசேஷங்களை தெரிந்திருக்கிறீர்களா? எப்பொழுதும் ஆரோக்கியமாக, அதாவது எப்பொழுதும் சுயத்தில் நிலைத்திருப்பதினால் உடலின் கர்ம விளைவுகளை அனுபவிக்கும் கஷ்டமானது கர்ம யோகத்தின் மூலமாக பெரிய ஈட்டியிலிருந்து சிறிய முள்ளாகி விடுகிறது. கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பதையும் எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்திற்குள் விளையாட்டு என்று புரிந்து விளையாடுகிறீர்கள். அப்படி உடலின் நோயானது யோகாவாக மாறிவிட்டது. எனவே எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். நோயை நோய் என்று நினைப்பதில்லை, ஆனால் அநேக ஜென்மங்களின் சுமை லேசாகி கொண்டிருக்கிறது, கணக்கு முடிந்து கொண்டிருக்கிறது என்று அப்படி நினைப்பதினால் எப்பொழுதும் ஆரோக்கியமானவர் என்று நினைக்கிறீர்கள். கூடவே மனதின் குஷியோ எப்பொழுதும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. மன்மனாபவ ஆவது என்றால் குஷிகளின் பொக்கிஷங்களினால் நிரம்பியவர் ஆவது. ஞான செல்வம் அனைத்து செல்வங்களையும் விட உயர்ந்தது. ஞான செல்வம் உள்ளவர்களுக்கு இயற்கையும் தானாகவே அடிமையாகி விடுகிறது. எங்கே ஞான செல்வம் இருக்கிறதோ அங்கே ஸ்தூல செல்வத்திற்கு எந்த குறையும் இருக்காது. அப்படி செல்வத்தின் பாக்கியமும் எப்பொழுதும் பிராப்தியாகி இருக்கிறது. மூன்றாவது சம்பந்தம், அனைத்து உறவுகளினால் பரமாத்மாவை உங்களுடையவர் ஆக்கிவிட்டீர்கள். எப்பொழுதும் விரும்புகிறீர்களோ, எப்படிப்பட்ட சம்பந்தத்தை விரும்புகிறீர்களோ அப்படியே அந்த சம்பந்தத்தின் ரசனையை பாபா ஒருவர் மூலமாக எப்பொழுதுமே அனுபவிக்க முடியும். மேலும் சம்பந்தமும் அந்த மாதிரி அவர் கொடுப்பவராக இருக்காரே அன்றி எதையும் பெறுபவராக இல்லை. ஒரு பொழுதும் ஏமாற்றமும் கொடுக்காதவர், எப்பொழுதும் அன்பின் உறவை வைத்து நடப்பவர். அந்த மாதிரி அழியாத சம்பந்தத்தினை அனுபவம் செய்கிறீர்கள்தான் இல்லையா? அடுத்த விஷயம் தொடர்பு. சங்கமீக வாழ்க்கையில் தொடர்பும் எப்பொழுதும் புனித அன்னப்பறவைகளுடன் தான். தந்தையின் தொடர்பின் ஆதாரத்தினால் பிராமண குடும்பத்தின் தொடர்பு இருக்கிறது. அன்னப்பறவை மற்றும் கொக்குகளின் தொடர்பு இல்லை, ஆனால் பிராமண ஆத்மாக்களின் தொடர்பில் இருக்கிறீர்கள். கொக்குகளுடன் தொடர்பு சேவைக்காக மட்டும்தான். சேவையின் தொடர்பு இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதும் உலக நன்மையின் பாவனை, உலக மாற்றத்தின் விருப்பம் இருக்கிறது.
இந்த காரணத்தினால் சேவையின் தொடர்பிலும் எந்த துக்க உணர்வும் இல்லை. இகழ்ச்சி செய்தாலும் கூட நண்பன், புகழ் பாடினாலும் கூட நண்பன், எப்பொழுதும் சகோதரன் என்ற பார்வை, இரக்கத்தின் உள் உணர்வு இருக்கிறது என்றால் தொடர்பும் உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குபவரிடமிருந்து கிடைக்கிறது. அப்படி நிரந்தரமான உயர்ந்த பாக்கியம் நிறைந்தவராக ஆனீர்கள் இல்லையா? இன்று குழந்தைகளின் இந்த சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருந்தோம். நீங்கள் அனைவரும் நிரந்தரமாக சம்பன்ன ஆத்மாக்கள் இந்த பிராமண வாழ்க்கையில் இல்லை என்பதே இல்லை. அப்படி அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? எப்பொழுதும் சுமங்கல்யத்தின் திலகம் மற்றும் பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? ஜொலிப்பின் சதவிகிதம் எவ்வளவு இருக்கிறது? ஜொலிப்போ அனைவரிடமும் இருக்கிறது, ஆனால் சதவிகிதத்தின் அனுசாரம் வரிசை கிரமமாக இருக்கிறது. வெளிநாட்டினரின் வரிசை எண் எதுவாக இருக்கிறது? உங்களுடைய எண் வெற்றி மாலையில் இருக்கிறது தான் இல்லையா? பாரதத்தை சேர்ந்தவரானாலும் வெளிநாட்டை சேர்ந்தவரானாலும் மாலையோ ஒன்றே ஒன்றுதான். யார் எப்பொழுதும் சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் உரிமையுடையவராக இருக்கிறாரோ அவர்தான் வெற்றி மாலைக்கும் அதிகாரி ஆகிறார். பாப்தாதாவின் முக்கியமான வேலையே குழந்தைகளினுடையதுதான். எனவே எப்பொழுதும் குழந்தைகளின் மாலையை ஜபித்து கொண்டிருக்கின்றார். தந்தையின் மாலையையோ ஆத்மாக்கள் ஜபிக்கிறார்கள், ஆனால் குழந்தைகளின் மாலையை பரமாத்மா ஜபிக்கின்றார். அப்படியானால் பாக்கியசாலியாக யார் ஆகின்றார்கள்? நல்லது. அந்த மாதிரி நிரந்தர சுமங்கலி, எப்பொழுதும் உயர்ந்த பாக்கியத்தின் அதிகாரி, எப்பொழுதும் துணையை துணையாக கொண்டு நடப்பவர், எப்பொழுதும் நினைவு என்ற திலகமிட்டவர், மரியாதை நிறைந்த உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, உலக நன்மை செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।